Hello friends, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஈஸ்டர் வீக்கெண்ட் வேற நம்ம சென்னையில் செம்மையாக இருந்திருக்கோம். லாங் வீக்கெண்ட் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இங்கே வந்து இந்த வீக்கெண்ட் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன சாப்பிட்டோம், எங்கே ஷாப்பிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக நம்ம வந்து டெய்லி விலாக்ஸ் ஷேர் பண்ணுறதுனால இந்த தடவை வீக்கெண்ட் விலாக் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த விலாகை. ஏன்னா வீக்கெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் நான் சமைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் கிடைக்கும். கிச்சனில் வந்து நான் லீவ் விட்டுருவேன் பேசிக்கலி. ஸோ இங்கே வந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியா 506 நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். எங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குன்னா அது மட்டும்தாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து மசாலா பப்பெட் வந்து ஆர்டர் பண்ணோம். இந்த மசாலா பப்பெட்டில் என்ன தான் இருக்கோ தெரியலங்க. நாங்கள் எப்போ போனாலும் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் இவர் ஜெய் வந்து இது வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்வாரு. அது என்னமோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து அந்த மசாலா பப்பெட்டை வாங்கி சாப்பிட்டா தான் என்னமோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலாக அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். பட் அது ஃபஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா ஆர்டர் பண்ணோம். இது ஒரு பிளேட்டுக்கு வந்து 2 ஆலு பராத்தா வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா அந்த சோலே பத்தூரே சொல்லுவோம். இந்த தடவை நம்ம வந்து ஆலு பராத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. நாங்கள் வரும்போதே பிளான் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர ஃபில்லிங்காக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அண்ட் அதுக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி, அதாவது புதினா சட்னி, அதுக்கப்புறமா மிக்சட் வெஜிடபிள் போட்டு அச்சார், ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து கேரட்டு என்னென்னவோ வெஜிடபிள்ஸ் இருந்ததுங்க. இந்த வெஸ்ட் பெங்கால், ஒடிசா சைட்லலாம் ஒரு மாதிரி ஒரு ஊறுகாய் பண்ணுவாங்கல்ல, நார்த் இந்தியன் சைடு. ஸோ அந்த மாதிரி பிக்கிள் இருந்தது. ரொம்ப ஸ்பைஸும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப நம்ம சவுத் இந்தியன் பிக்கிள் மாதிரி டேஸ்ட்டாகவும் இல்லை. ஓகே, அந்த பராத்தாக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆக்சுவலாக சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கேர்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுவே வயிறு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் நாங்கள் வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு ரைஸ் காம்போ பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக், வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி கஸ்டம் மேடு நம்ம என்ன வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம். குவான்டிட்டியும் ரொம்ப நல்ல குவான்டிட்டிங்க. நல்லா 2 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். நாங்கள் ஆலு பராத்தாவும் சாப்பிட்டதுனால நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இந்த ரைஸ் வெரைட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சோயா சாஸோட ஃப்ளேவரோட, அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ் இங்கே லெட்யூஸ், கேபேஜ் இதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ரைஸ் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குவான்டிட்டி வைஸ் இருக்கட்டும், ப்ரைஸ் இருக்கட்டும், டேஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் வந்து வீட்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவங்களே வந்து இப்போ பாஸ்மதி ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, இந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருந்தது. சரி இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக நிறைய பேக் இருக்கும் கலர்ஸில். இந்த தடவை க்ரீன் அண்டு கோல்டு இது மட்டும்தான் இருந்தது. ஸோ வீட்டில் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது குவான்டிட்டி. ஒரு 4 டம்ளர் கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன டம்ளரில் நான் சொல்கிறேன். சரி அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் பேக் வாங்கியிருக்கோம். அதை வந்து நான் என்னுடைய vlog காமிக்கும் போது நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே ஒரு வாக் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாசாஸ் மாதிரி இருக்கும். அதில் நிறைய கடைகள் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப வீல் சேர் ஆக்சசபிளாக இருக்கும். நம்ம செல்ஃப் ப்ரொப்பல் பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி வாஷ்ரூம் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கிற அந்த யூனிவர்சல் அப்படிங்கிற கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் அவங்கக்கிட்டையும் இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட வீல் சேர் இல்லைன்னா அவங்களே வீல் சேரும் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 50 to 60% ஆஃப் போயிருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த ஈஸ்டர் வீக்கெண்ட் போயிருந்தோம் இல்லைங்களா, அதனால் எக்கச்சக்க ஆஃபர் இருந்தது. ப்ளஸ் குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. மெயினாக இந்த மாதிரி தெர்மோ ஃப்ளாஸ்க் மாதிரி கொஞ்சம் நேரம் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் ஸ்கூலுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. அனுவோட ஸ்கூல்லேயுமே வாட்டர் இருக்குது. ஸோ பாட்டில் மாத்திரம் நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஹாட் ஆர் கோல்டு வாட்டர் எது வேணுமோ வந்து ஸ்கூலில் கூட ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்துட்டு இருந்தோம். சரி ஆல்மோஸ்ட் இயர் எண்ட் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் இயர் பிகினிங் போது
டெஃபினட்டாக இங்கே தான் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி நாங்கள் 4-5 கடை வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். பட் இந்த தடவை யூனிவர்சலில் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆஃபர்லாம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம இங்கே பிக் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது, அதே சமயம் ரொம்ப நேரம் கூலாகவும் இருக்கும். ஐ மீன் டெம்பரேச்சர் வந்து அக்கார்டிங்லி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணு டக்குன்னு போகிற இடம் ஆக்சசரிஸ் தான். என்னமோ இந்த ப்ரிட்டியாக இருக்குங்க இங்கே இருக்கிற தோடெல்லாம், ரொம்ப ஃபேன்சியாக இருக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்காது, பட் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அண்ட் ஹேண்ட்பேக்ஸில் வந்து நிறைய ஆஃபருங்க, க்யூட் ஹேண்ட்பேக்ஸ். நான் லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தப்போ கூட இவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் வந்து பார்க்கல, எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கிளட்சு, அதுக்கப்புறமா ட்ராவல் ஹேண்ட்பேக், அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ரஷஸ், ஃபேஷியல் மசாஜ் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அந்த மார்பிளில் டூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட ஆஃபர் இருந்தது. ஸோ இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டபுள் ஐடியா. ஸோ நமக்கு பார்க்குறதெல்லாம் நம்ம வாங்க முடியாது இல்லைங்களா, அது கம்மி ப்ரைஸாக இருந்தால் கூட இப்போ நமக்கு உண்மையாகவே அது தேவை அப்படி சொன்னாக்கா நம்ம அதை வாங்கணும். ஸோ இப்போ எனக்கு ஃபேஷியல் மசாஜர் தேவையில்லைன்னு தோடிச்சு. ஸோ பார்த்து வச்சுருக்கேன். ஓகே, இங்கே இது இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலான்னு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் மெயினாக பேக்கிங், பேண்ட்ரியில் இருக்கிற பேக்கிங் செக்ஷன் இதெல்லாமே அங்கே மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். அதாவது இந்த மாதிரி கொலாண்டர்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கிரிப் இருக்குது, ஃபைபர் சிலிக்கான் கிரிப்னு சொல்லுவோம். நல்லா சூடு தாங்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டூல் அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கிறது, பெசரோல், அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்கூல் பேக்ஸ், வாவ் சூப்பராக இருந்ததுங்க. ஸ்கூல் பேக் மட்டும் இல்லை, இது எல்லாமே ஆஃபீஸ் பேக்கும் கூட தான். லேப்டாப்ஸ் அண்டு கொஞ்சம் லஞ்ச், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கூட வச்சுட்டு போகலாம். இன்ஃபேக்ட் எங்கள் ஸ்கூல்லையுமே அதான் எடுத்துகிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்க, புக்ஸ் இல்லை. ஸோ எய்தவே இது வந்து அனுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போட்டுக்கிறதுக்கான நெக் பில்லோ. ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிருக்கலாங்க. நாங்கள் அங்கே இந்தியாவில் போயிட்டு டிமார்ட்டில் அங்கே இங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம். வரும்போது ஃப்ளைட்டில் இது ரொம்ப மிஸ் பண்ணோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னியும் போது இந்த நெக் பில்லோ வாங்கியே ஆகணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட், பில்லோ இதெல்லாம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி வாஸ் வெரி நைஸ். குவில்ட் இருந்தது, கம்ஃபர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்சி ஹேண்ட்பேக், ரொம்ப அழகான ஃபேன்சி டைப்பில் ஹேண்ட்பேக்ஸ் இருந்தது. அப்புறம் இது வந்து பிக்னிக் எடுத்துகிட்டு போனோம் வச்சுக்கோங்க, ட்ராவல்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வீல் சேரும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அவைலபிளாக இருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஷாப்பிங் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஸ்டோருங்க, அது ஏன் தான் எப்போ வந்தாலும் இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்து வரணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ பழைய வாட்சை காமிப்பா, புது ஃபோனை காமிப்பா, பழைய லேப்டாப், என்னமோ வந்து இன்கொயர் பண்ணிகிட்டே இருப்பா ஒரு தடவையும். ஸோ நானும் இந்த தடவை உள்ளே போயிட்டு சரி நீ என்னமோ விசாரி, நான் வந்து எப்படி தான் இருக்குது இந்த ஆப்பிள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து அப்படி பண்ண முடியும், இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படி இப்படின்ட்டு அவளுக்கு நான் பண்ணுறதில்ல, அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. பட் ஓகே, நல்லா தாங்க இருக்குது. என்ன இருந்தாலும் குவாலிட்டிக்கு தகுந்த, ப்ரைஸுக்கு தகுந்த அந்த இது இருக்க தான் செய்யும் இல்லைங்களா. ஸோ இட் வாஸ் குட் ஆக்சுவலி. ஸோ அவள் வந்து இன்கொயர் பண்ணுற டைமில் நான் வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மார்ஷல் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். விக்ரம் 2 படத்தில் சூர்யாவோட லாஸ்ட்டு சீனில் வந்து இது வரும். இந்த பிராண்ட் எப்படி இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல, பட் பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ப்ரைஸ் மார்ட்டுக்கு போனோம். இங்கே யூஎஸில் இருக்கிற காஸ்கோ தான் இங்கே வந்து ப்ரைஸ் மார்ட். சேம் மேனேஜ்மெண்ட்டு தான். ஏன்னா என்னோடய யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க அக்கா ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது. இது நான் எவ்ரி டைம் வரமாட்டேங்க, ஏன்னா இங்கே குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தாலும் குவான்டிட்டி நிறைய கொடுப்பாங்க. ஸோ நான் என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு வீடியோ எடுத்தேங்க, அந்த என்ட்ரன்ஸில் அது ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. நான் ரிட்டர்ன் போகும்போது அந்த இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு இந்த கரண்ட் ஸ்டவ் சுத்தமாக பிடிக்கல வீட்டில். ஸோ பார்க்கலாம், இன்னொரு 2 இயர்ஸ் இங்கே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சிலிண்டருக்கு ஸ்விட்ச் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரியல் ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுடைய கார்டன், ஓன் வீடு இருந்துச்சுன்னா நம்ம கார்டனில் வைக்கலாம், அப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே வைக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் ஆர்கனைசர் வந்து இருந்தது. ஸோ நடுவில் வந்து கனெக்டிங் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து ப்ரைஸ் மார்ட்குள்ளே இருக்கேன், எங்களுடைய ப்ராவின்ஸ் ஹெரிதியாவில் தான் இருக்கேன் நான்.
ஸோ அப்புறம் அனுக்கு வந்து டென்னிஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம், ஏன்னா ஹாலிடேஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் சாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ டென்னிஸ் கிளாஸ் இன்கேஸ் நான் வந்து சேர்க்குறதா இருந்தால் உங்ககிட்டக்க வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதே வந்து ஒரு ஜாலியான விஷயம். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நம்ம வீல் சேரில் ப்ரொப்பல் பண்ணிட்டு போகிறது, ஜாய்ஸ்டிக் வீல் சேரில் போகிறதெல்லாம் விட இந்த ஸ்கூட்டர் பேட்ரி ஸ்கூட்டரில் போகிறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய காம்போ போட்டிருந்தாங்க. இன்னொன்று இங்கே வீல் சேர் இருக்குமான்னு காஸ்கோ யூஎஸ்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த செக்ஷனில் இங்கே வச்சுருக்காங்க வீல் சேரு. பட் எனக்கு யூஎஸில் காஸ்கோவில் எந்த செக்ஷனில் இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. திஸ் இஸ் ஃபார் சேல் தான் இங்கே நாங்கள் கேட்டோம். ஸோ யூஎஸ்லேருந்து எனக்கு கேட்டிருந்தவங்க எஸ் காஸ்கோலையும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் நம்ம ரெகுலர் வீட்டில் யூஸ் பண்ணுற வீல் சேர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக காஸ்கோவில் கேட்டு பாருங்கள், இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேசர்ஸ் எல்லாம் 12 ரேசருங்க. ஆக்சுவலாக ஒன் ஆர் 2 ரேசர்ஸே வந்து வெளியிலலாம் பார்த்தீங்க வால்மார்ட்லலாம் 4000 கொலோன் இருக்கும், 4000 to 5000 கொலோன் இருக்கும். ஸோ இங்கே 12 ரேசர்ஸே வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல டீல், நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு நம்ம இதை வாங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த தடவை எனக்கு துணி லிக்விட் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ இந்த டவுனி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவும் சரி, அதோடைய ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அது சின்ன பாக்ஸ் தான், பட் ஓகே இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பார்த்துருந்தோம், இந்த பக்கம் டைடு, அப்புறம் டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட இருக்குது, அதெல்லாமும் பார்த்துருந்தோம். பட் என்ன அப்படின்னா எங்களுடைய காண்டோவில் எங்களுக்கு லாண்ட்ரி கொடுக்குறாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெஷின். ஸோ அதில் வந்து நான் பவுடர் வாங்கி கொடுத்தேன்னா அதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸில் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக ரின்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் மோஸ்ட்லி லிக்விட் தான் வாங்குகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏரியல் பவுடர், நம்ம ஊரில் இருக்கும்ல ரின்னு, சர்ஃப் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து இந்த சைடில் வந்து பவுடர்ஸ். ஆனால் பெரிய பெரிய குவான்டிட்டி, லைக் 3 kg to 5 kg 8 kg வரைக்கும் கூட இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ மெயினாக வந்து ப்ரைஸ் மார்ட்லாம் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி இருக்கிறவங்க, ஃபேமிலி ஆஃப் 5 or 6, அப்புறம் தாத்தா பாட்டி சேர்ந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக இங்கே அடிக்கடி வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் மாதிரி, சம் ஹெல்த் ஆர்கானிக் ப்ரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி. இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் இதை அனுக்கு வாங்கலான்னு பார்த்தேன், சரி சின்ன பேக் இருந்தால் அவளுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு பார்த்தேன். பட் இவ்வளோ பெரிய குவான்டிட்டி தான் இருந்தது. பட் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டில், பெரிய குடும்பம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் மெயினாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயில், ஷாம்பூ, கோகோனட் ஆயில், ரேசர்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், டேட்ஸ், நட்ஸ், இதெல்லாம் நாங்கள் டெஃபினட்டாக இங்கே வாங்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆயிலுங்க. இங்கே வந்து பாம் ஆயிலும் இருக்கும், பட் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த மாதிரி பாம் ஆயில் கிடையாது. இது குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயும் எங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ நான் ப்ரைஸ் மார்ட்டுக்கு வரேன். எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு திங்ஸ்லாம் நான் இங்கே வச்சுட்டு தான் இந்தியா போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. அந்த ஸ்டேஜ் இருக்கிறதுனால ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸோ இப்போ வரைக்கும் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேங்க. அண்டு இந்த செக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெட்சப் இருக்கும், அப்புறம் டொமேட்டோ பியூரே செப்பரேட்டாக இருக்கும், ஆரிகானோ இருக்கும், இந்த மாதிரி பாஸ்தா சீசனிங் இதுக்கெல்லாம் போடுறது நிறைய இருக்கும். ஸோ இங்கே இவர் வேறு வந்து ஏதோ டிட்டர்ஜென்ட் லிக்விட் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. பட் எனக்கு அதோடைய ஸ்மெல் அவ்வளோ பிடிக்கலங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த ப்ளூ கலர் தான் வாங்கினோம். சரி இந்த தடவை வேறு ஏதாச்சும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்சா டிப் செக்ஷன், நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் டொமேட்டோஸ், அப்புறம் இங்கே கேண்டு டொமேட்டோ கூட இருக்கும். குட்டி குட்டி செரி டொமேட்டோ வந்து கேனில் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் அதுவும் ஹியூஜ் குவான்டிட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வெரைட்டிஸ், பீன், நம்ம ஊரில் காராமணி இருக்கும் இல்லைங்க, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து காயாபின்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் வெரைட்டி கொடுப்பாங்க. அது ரைஸ் அண்ட் பீன் தான் அந்த ஃபுட்டே. ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாக் பீன் அண்ட் ப்ரௌன் பீன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலர்லேயும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ரைஸ், அந்த பிராண்டில் இருக்கிற, ஐ திங்க் இது ஒரு 8 kgயா எவ்வளோன்னு தெரில, 6 kgயான்னு தெரில, அந்த அரிசி. இது நல்லா இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. இப்போதைக்கு வீட்டில் எங்ககிட்ட ரைஸ் இருக்குது. ஸோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள்.
இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து வீல் சேரில் இந்த மாதிரி பேட்ரி ஸ்கூட்டரில் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெசஞ்சர்லேருந்து என்னுடைய நம்பரெல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி போகிறத பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நாங்களே போகிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா எல்லோரும் தான் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் வந்து வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக வந்து விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும்னு பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனால தான் முடியும். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு, கேக்கு இதெல்லாம் ஸ்கூல் ஈஸ்டர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் திறக்க போகிறதுனால நிறைய பேர் வாங்கினாங்க. எனக்கு என்னமோ சிப்ஸ்லாம் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. ஹனு மட்டும் இந்த நாச்சோஸ் அதெல்லாம் வாங்கிப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் கிட்டக்கு தான் ஃப்ரெஷ் மீட் செக்ஷன். உள்ளேருந்து வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக பேக் பண்ணி வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க இங்கே வந்து சிக்கன், மட்டன், பீஃப், போர்க், அதுக்கப்புறமா அதுலேயே வேறு வேறு பார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கெலாம் ரெகுலராகவே அவங்க ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட் இங்கே வந்து வாங்கிறது. ஸோ நான் எனக்கு பிடிச்ச செக்ஷனுக்கு வந்துட்டேன், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீரை எடுப்பேன். ஏன்னா கீரை வந்து நல்ல பெரிய பேக்காக இருக்கும், நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். ஸோ கீரை எடுத்தேன் அப்படின்னா அதை 2 தடவையாக நான் குக் பண்ணுவேன், 1 டைம் இல்லை. ஏன்னா நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால ஒரு தடவை ட்ரை பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நம்ம இந்த மசியல் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ நல்ல குவான்டிட்டி இருக்கும். ஸோ என்ன பிரச்சனைனா இங்கே வீடியோவும் எடுத்துகிட்டு என்னால் கீரையும் எடுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. அப்புறம் ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. செல்ஃபாக வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் சில சமயங்களில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஐ என்ஜாய் டூயிங் இட் அஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சூப்பராக இருந்ததுங்க, நல்ல கொத்தமல்லி இருந்தது, அது ஒரு கட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன். அப்புறம் கிரேப்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து பில்லிங் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் அந்த எக்ஸிட். அன்றைக்கி ஆக்சுவலாக ப்ரைஸ் மார்ட் கார்டு நாங்கள் யார்கிட்டையும் வாங்கலை, எங்ககிட்டையும் இல்லை. ஸோ இங்கே பில்லிங் போடுறவங்களே வந்து நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா நாங்கள் இது ஃப்ரீக்வெண்ட்டாக வரமாட்டோம். ஸோ நான் மாதிரி ரொம்ப ரேராக தான் வருவோம், மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான். ஸோ இங்கே தான் அந்த மெம்பர்ஷிப் கார்டு இன்கேஸ் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கணும். நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணதுனால நாங்கள் பில்லிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிட். இதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். சலீதா அப்படின்னா எக்ஸிட் ஸ்பானிஷில், அங்கே வந்து என்த்ராதான்னு இருக்கும், அது இன். அதுதான் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ எடுத்தது, சாரி. ஸோ இவங்க வந்து பில்லிங் செக் பண்ணிவிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அனுப்புவாங்க. ஸோ கார் பார்க்கிங் வந்தாச்சு. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இறங்கினோடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் 2-3 டிசபிலிட்டி பார்க்கிங் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் எங்கள் கார் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். And thank you so much for your support. See you all soon in my next vlog. Bye bye.